காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை QR ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம். இந்த காற்றுகள் எல்லாம், இந்த புகையெல்லாம் அப்படியே மேல போய், இந்த கார் வெளியிடுகிற நச்சு புகையெல்லாம் மேல போய், இந்த சரியா இந்த பூமியிலிருந்து, இந்த தரை பகுதியில் இருந்து 15-20 கிலோமீட்டருக்கு மேல அந்த விண்வெளியில ஒரு கருப்பு படலம் போல படர்ந்து நின்னுகிறதுன்றான். நின்னுகிட்டு இந்த இரவில் இந்த வெப்பம் அப்படியே மேல நீல அலை கதிர்களா போய் மேல குளிர போகுது பாரு. அது அங்க மேல போக விடாம இந்த கருப்பு படலம், இந்த புகை படலம் அப்படியே தடுத்து ஒரு போர்வையை போட்டு போத்துற மாதிரி பூமிக்குள்ளே நிறுத்திடுதுங்க. அதனால என்ன ஆயிருது? புவி வெப்பம் குறைய மாட்டேங்குது. அப்படியே இந்த புவி வெப்பமான என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைனா, இப்போ பருவநிலை மாறுது. பருவநிலை மாறும்போது பருவமழை, பெருமழை இது இல்ல. ஒரே ஒரு மழை தான் இருக்கு, புயல் மழை மட்டும்தான் நமக்கு இருக்கு. பருவமழை இப்ப அக்டோபர் நவம்பர் ஐப்பசி காட்டி மழை பொழியும் அப்படின்னா அது மழைக்காலம், கார்காலம் அப்படின்னா ஒரு பருவத்துக்கு பயிரிடுவது எல்லாம் முறையா நடக்குது. இப்ப அந்த பருவம் மாறிடுது. இப்ப சொல்லும் போது நம்ம கிராமத்தில் பருவம் தப்பிருச்சும்பா, பருவம் மாறிடுச்சும்பா. அதுக்கு காரணம் இதுதான். அப்ப நம்முடைய அப்பா நம்மால என்ன சொல்றாங்க? இனி இந்த நாட்டில், இனி இந்த மண்ணில் பருவமழையோ பெருமழையோ கிடையாது, புயல் மழை மட்டும்தான். அது எப்ப பெய்யும் எப்படி தெரியாது. ஏப்ரல் மே மாதம் கோடை நினைச்சுக்கிட்டா பெரும் புயல் அடிச்சு கொண்டு போயிட்டு இருக்கும். ஏன்னா மாறிடுச்சு பருவம். அதற்கு காரணம் இந்த பருவநிலை மாற்றத்திற்கு காரணம் புவி வெப்பமாகுது. வெப்பமாகும் போது நீ பாத்தீங்கன்னா அடுப்புல இப்ப பானையை வச்சு உலை வைக்கிறதுன்னு சொல்ற தண்ணியை அதுல ஊத்தி கீழே நெருப்பை எரிக்கும் போது இந்த உலை பொங்குது. வெப்பம் தாங்காம, சூடு தாங்காம என்ன செய்யுது? உலை பொங்கி அப்படி பொங்கி கொட்டுது. அப்படி பூமியின் வெப்பம் தாங்காம கடல் பொங்கி கொட்டும். அப்படி வெப்பமாகி கொந்தளிக்கும் போது இங்க சொல்றாங்கல்ல, ஆதி நிலம் என்பது தீவு. அந்த தீவிலே பல தீவு, மன்னார் வளைகுடால 2-3 தீவு உள்ள போயிடுச்சுங்கிறான். இது என்ன செய்யும்? கடலோர கிராமங்கள், கடலோர பகுதிகள், பல இடங்களை அப்படியே முழுங்கிரும். புவி வெப்பமான ஒரு சுனாமியே நம்ம தாங்க முடியல. அப்ப கொந்தளிச்சு என்ன பண்ணும்? கடலோர பகுதிகள், கிராமங்கள் எல்லாவற்றையும் 300-400 கிலோமீட்டருக்கு உள்ள போய் இழுத்து மூழ்கடிக்கும். பேரழிவை இந்த பூமி சந்திக்கும். அது எப்படி பொங்கி வழியுதோ அப்படி கடல் பொங்கி வழிஞ்சால் என்ன ஆகும்னு நீ கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாத்துக்க. அப்ப என்னென்ன ஆபத்துங்கிற, என்ன உயிரினம் உள்ள வாழும்? எந்த உயிரினம் உள்ளே வாழும்? நீ கொதிக்கிற தண்ணியில ஒரு பூச்சியை பிடிச்சு போட்டா, ஒரு மீனை உயிரோட போட்டா நான் செத்து போகும். அதான கடல் அளவுக்கு மீறி கொதிச்சா என்ன உள்ள எந்த உயிரினம் வாழும்? மனித உணவு தேவையில் 33 விழுக்காடை கடல் உணவு தான் நிறைவு செய்துங்கிறான். கடல் வெப்பமாகி கொந்தளிச்சு பூரா செத்து போச்சுன்னா பட்டி நடந்து நீ சாக வேண்டியதுதான். அப்ப ஒவ்வொன்னையும் நீ பார்க்கணும். அப்ப பருவநிலை மாறும்போது புவி வெப்பமாகும்போது என்ன ஆகுது? இமயமலையெல்லாம் பனிப்பாறையை கொண்ட மலை. 15,000 இடத்தில் இருந்து பனிப்பாறைகள் உருகி ஓடியாருது வெப்பத்தில். அதனாலதான் வட இந்திய நதிகள் வற்றாமல் இருக்க காரணம் இமயமலையில் இருக்க பனிப்பாறைகள். அந்த நீரை நாம் நன்னீர் என்கிறோம். குளிர்காலத்தில் அப்படியே உறைஞ்சிருக்குது, வெப்ப காலத்தில் உருகி அப்படி கடன்னு ஓடி வருது. அதனாலதான் கங்கை, இந்த பிரம்மபுத்திரா போன்ற நதிகள் எல்லாம் வற்றாமல் இருக்கிறது காரணம் தான். அதையும் அப்பா 2030, அதுக்கு ரொம்ப காலம் இல்ல, இப்ப 26 ஆகப்போது, 25 முடியுது. அவர் சொன்ன கணக்குப்படி இன்னும் 4 ஆண்டு இருக்கு. 2030க்குள் 85 விழுக்காடு அந்த பனிப்பாறை உருகி ஓடிடும். 85 விழுக்காடு பனிப்பாறை உருகி ஓடினால் வட இந்திய நதிகளும் வறண்டு போகும். அப்புறம் என்ன ஆகும்? அது நான் சொல்ல வேண்டியதில்லை, உனக்கே தெரியும். அப்ப நீரற்ற நகரம் மாதிரி நீரற்ற நாடாக நாம் மாறுவோம். அப்ப புவி வெப்பமாகுதனால் மிகப்பெரிய பேரழிவை நோக்கி இந்த பூமி, இந்த உயிரினங்கள் போகும்.
அதுக்கு என்ன வழி இருக்குது அப்படின்னா, முதல்ல இந்த பூமியை, காற்றை, நிலத்தை, நீரை நஞ்சாக்குகிற நச்சு ஆலைகளை நிறுத்தணும். நீ வந்தால் சீமான் எப்படி வேலை கொடுப்ப? நான் தான் கொடுக்கிறேங்கிறனே. படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை தர்றேன்றனே. நீ இன்னைக்கு கடைபிடித்தோம் கொள்வார் இல்லைங்கிற மாதிரி நான் நல்லது சொன்னா இவன் கேட்கிறேன். எப்படி நான் தான் தர்றேங்கிறேன். மூரா சாம்சங்ல தான், நோக்கியோ, கொண்டாய், அதுலதான் வேலையா? அதெல்லாம் வேலையட. நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சிங்கிற. பனை சார்ந்த தொழிற்சாலை, பனையில மாதிரி ஒரு பயன் தரக்கூடிய ஒரு உயிரினம் உண்டா? பனையிலிருந்து பொட்டி, பனையிலிருந்து பாய், பனையிலிருந்து நாறு, பனையிலிருந்து கட்டிலு, பனையிலிருந்து கொட்டான், பனையிலிருந்து கருப்பட்டி, பனையிலிருந்து கல்லு, என்ன உனக்கு வேணும்? கற்கண்டு, சக்கரை, அங்கங்கே தொழிற்சாலை. என் காற்று நஞ்சாகுமா? என் நீர் நஞ்சாகுமா? என் நிலம் நஞ்சாகுமா? கரும்பு 5000 ஏக்கர்ல கரும்புடா. கரும்புல இருந்து எத்தனால் பெட்ரோல்? அந்த பெட்ரோல் வச்சு கார் தான் ஒண்ணும் இல்லடா, மின்சாரம் தயாரிக்கல. கரும்பு சக்கையில இருந்து சாப்பிடுற தட்டுட, கரும்புல இருந்து வெள்ளம், கரும்புல இருந்து சக்கரை, கரும்புல இருந்து கற்கண்டு எல்லாம் தயாரிக்கல. 5000 ஏக்கர் அங்கேயே தொழிற்சாலை. அங்கே 2000 ஏக்கர்ல தக்காளி, தக்காளியில இருந்து பழக்கூழ், ஜாம், ஊறுகாய் தொழிற்சாலை. என் தாய்க்கு எதுக்குடா படிக்கிறதுக்கு, ஊறுகாய் போடுறதுக்கு அவளுக்கு எதுக்குடா எஜுகேஷன் போட்டுருவா. அதை சந்தைப்படுத்த என் தம்பி தங்கச்சிக்கு எஜுகேஷன் கொடுத்துருவேன். என்னடா நீ பைத்தியக்கார மாதிரி வீட்டுக்கு 2000 ஏக்கர், 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்ட என் மக்கள் மறுக்கிறான்டா பரந்தூர்ல. அவன் மகன் நான், அம்மா நான் ஏர்போர்ட் கட்டல, அப்பா நான் ஏர்போர்ட் கட்டல, 5000 ஏக்கர்ல ஏறி வெட்டுறேன்னு கட்டா ஏற்றுக்கடா மகன் பண்ண. அதான்டா என் பத்தி. கொஞ்சம் யோசிக்கணும், மாத்தி யோசிக்கணும். ஏன் இந்த மகன் யோசிக்கிறேன்? அவனை பெத்த தலைவன் எப்படி தலைவன்? ஒருத்தன் ஒரு போராளி மகன் ஒரே ஒரு தேக்கு மரத்தை வெட்டிட்டான். எங்க வெட்டினான்? நாட்டில் இல்ல, அவன் வீட்டு வாசல்ல வெட்டிட்டான். இது சத்தியமா உண்மை, எங்க அண்ணன் மேலானே உண்மை, நீ நம்பு. வெட்டிட்டான். எனக்கு எப்படி தெரியும் கேளு. நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கும்போது கூட்டிட்டு இருக்கும்போது அவன் ஒருத்தன் கொடுத்து வச்சான்னா, அண்ணா வணக்கம்னு ஒரு கண்டுகளை வச்சுக்கிட்டே வணக்கம் போட்டே இருப்பான். ஒரு வாரம் கழிச்சு என் தம்பி சேரா கேட்கிறேன், யாருன்னு கேளு. அண்ணா என்னன்னு கேளுங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு கேளுங்க. என்னப்பா அப்படின்னு அப்படியே தலைவர், ஒன்னும் இல்லைன்னா இதை வந்துன்னா ஒரு மரத்தை வெட்டிட்டேன்னா. மரத்தை வெட்டிட்டியா? என்ன பண்ண? வீட்டு வாசல் ஒரு தேக்கு நினைச்சுன்னா வெட்டிட்டேன்னா அது தலைவர்கிட்ட போற யாரோ சொல்லிட்டாங்கண்ணா. அதுக்கு கூப்பிட்டு தண்டனை கொடுத்துட்டேன். என்ன தண்டனை? இந்த தேக்கு ஒரு மரம் வெட்டிட்டியா? ஆமாங்க, 1 லட்சம் மரக்கன்று நட்டுட்டு வான்ட்டேன். அப்புறம் அடப்பா இப்ப எவ்வளவு பண்ணிருக்காங்க? 30-35 லட்சத்துக்கிட்ட நட்டுருப்பண்ணா. இன்னும் கொஞ்சம் இருக்கு, இன்னும் 30,000 நட்டுருப்பண்ணா, இன்னும் 1 லட்சத்துக்கிட்ட கொண்டு போகணும்னா அப்படின்னு. ஒரு குடத்தை வச்சுக்கிட்டு கண்ணை வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டே இருக்காப்ல, நட்டுக்கிட்டே இருக்காப்ல காடா. அங்க தூரத்தில் நிற்கும்போது, அண்ணே நம்ம ஆள் பாருங்க அங்கே நட்டுக்கிட்டு இருக்காப்ல பாருங்க அப்படின்னு. அவன் காட்டின, அண்ணா இதெல்லாம் நான் நட்டது நான் வந்துடுறேன். அவனே இதே மாதிரி 30,000-40,000 கண்டுகள் நட்டுட்டான். அப்படி இன்னைக்கு படங்கள், காணொலிகள் வருது எங்களுக்கு. என் தலைவன் நேசித்து நட்ட தேக்கு சவுக்கு, இந்த காடுகள் இருக்குல்ல, அந்த காடு அப்படியே இருக்கு. அவன் பேர சொல்லி இதே மாதிரி. நாடு எங்க கிட்ட இல்ல, ஆனால் என் தலைவனின் காடு அப்படியே இருக்கு. அந்த காட்டை நேசித்தவன், இயற்கையை நேசித்தவன், இயற்கையின் மகன் என்பதை உணர்ந்ததால் தான் இயற்கை எனது நண்பன் என்று முதல்ல வச்சார். வாழ்க்கையின் தத்துவ ஆசிரியன், வரலாறு என் வழிகாட்டினான். அப்ப அவன் மகன் நாங்க மரத்தை நேசிக்காம என் மக்களை நல்லபடியா வாழ வைக்கணும்னு நினைப்பதால் தான் மரத்தை நட்டு வளர்க்கணும்னு நினைக்கிறோம். காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை QR ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம்.